அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கிரனுடைய நீச்ச பெயர்ச்சியின் காரணமாக மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா சுக்கிர பகவானை பொறுத்தவரை கன்னிராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறார். இதன் காரணமாக மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக மட்டுமல்லாமல் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கடகராசியில் அதிசாரமாக குரு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். அதேபோல் சிம்மத்தில் கேதுவும், கன்னிராசியில் சூரியனும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. சுக்கிரன் நீச்சம் பெற்று சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். அதே போல துலாம் ராசியில் செவ்வாயும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சுக்கிர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் சுகபோகம் தருவதில் வல்லவர். பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது வளமான வாழ்க்கை, சுகபோகங்கள், ஆரோக்கியமான நீண்ட ஆயுள். இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கிரனுக்கு உண்டு. சுக்கிரன் சுகபோகங்கள் அதிபதி, திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர், இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர், இயல், இசை, நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் 64ற்கும் அதிபதி. தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் நடக்கக்கூடியது. எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கிர பகவான் திகழ்கிறார். சுகபோகம் அருளக்கூடியவர் என்று போற்றப்படுகிறார். ஒருவருக்கு பொன் பொருள் அலங்கமைந்த மனைவி, சுகமான வாழ்க்கை, உயர் பதவி, கலை, வாகன யோகம் போன்றவைகளை சிறப்பு வாழும் யோகத்தை தருவது சுக்கிரன் தாங்க. அப்படிப்பட்ட சுக்கிரன் அசுரகுரு ஆவார். இவர் இகலோக ஆசையை அளிக்கக்கூடியவர். சுக்கிரன் வெடிவெளி பிரகாசமாக தெரியும். இளமையாக இருப்பவர்கள் ஜொலிப்பார்கள். ஆக இளமையும் ரசனையும் அளிப்பவர். ஆடல் பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயகன். மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவங்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவர். அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுடைய தொழில் என்ன என்று பார்க்கும்போது வேஷக்காரகன், நடிகர்கள், கலைத்துறைக்காரகன், ஒப்பனை பொருட்கள், அலங்கார வஸ்துக்கள், ஆடம்பர வஸ்துக்கள். சுக்கிரன் என்றால் வெள்ளை என்ற பொருள். வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன். சுக்லாபட்சம் வைரம் மிக பிரகாசமாக ஜொலிப்பது போல் எல்லாம் சுக்கிரன் தான். இளம் பெண்ணை குறிப்பது சுக்கிரன். விடியல் காலை பொழுதை குறிப்பவரும் இவர்தான். வான்மண்டல விடியல் காலை பொழுதில் சுக்கிரன் தருகிறார். அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான். காமத்திற்கு காரகன் சுக்கிரன். அது மட்டுமில்லாமல் கலத்திரக்காரகன் சுக்கிரன் ஆவார். சுக்கிரன் இல்லற வாழ்க்கைக்கு உரியவர். சுக்கிரன் மனைவி யோகம் தருபவர். ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர். உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாகியங்களையும் சுகபோக சௌகரியங்களையும் தருபவர் சுக்கிரன். வாகன வசதிகளை அளிப்பவர் இவர். அது மட்டுமில்லாமல் மிக உயர்ந்த வாகனமா, நடுத்தர வாகனமா, கடைசி நிலை வாகனமா, ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனமா என குறிப்பிடுபவரும் இவர்தான். ஒருவரின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் இவர். கையில் காசுடையவர்களாய் வைப்பவரும் சொந்த வீடு அளிப்பவரும் இவர்தான். கலை உலகின் சிறப்பான நிலையை அளிப்பவர். பெண்களிடம் மோகத்தை அளிப்பவரும் வாழ்நாள் முழுவதும் அதே நினைப்பில் இருக்க வைப்பவரும் இவர்தான். அப்படிப்பட்ட ஜாதகத்தில் சுக்கிரன் தரும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது வலுப்பெற்ற சுக்கிரன் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக கலாரசனை என்கின்ற அற்ப உணர்வு அளிப்பவர். அழகு, அழகின் படைப்பான ஆரணங்கு, அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி, சிற்றின்பம், அது மட்டுமில்லாமல் திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர். அதே போல் பெண்களுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றம், கவர்ச்சி, வீரிய சக்தி, அறிவாற்றல், மனது கிசைந்த கணவனை அடையும் தகுதியை சுகபோகங்களில் திளைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்கக்கூடியவர். மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் பாக்கியத்தை இருபாலருக்கும் அளிப்பவர். தனம், குடும்பம், திருமண விஷயங்கள்ல இவரது அருள் தேவைப்படுகிறது. சுக்கிரன் கலத்திரக்காரகன், அதாவது வாழ்க்கை துணையை அமைத்து கொடுக்கக்கூடியவர். ஆகையால் சுக்கிரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம். அந்த வகையில லக்னத்திற்கு 1, 4, 5, 7, 9, 11 ஆகிய இடங்கள்ல பலம் பெற்று இருந்தால் நல்ல பலன்களை வாரி வழங்குவார். இவருடைய தசா காலமான 20 வருடங்களில் மிகப்பெரிய ராஜயோக பலன் உண்டாகும். அதே நேரத்தில் 6, 8, 12 போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்து இருந்தால்
எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம். அது மட்டுமில்லாமல் பெண்களால் அவமானம், திடீர் இழப்புகள், செலவுகள், தன விரயம், கௌரவ குறைவு, அவமரியாதை, மர்மஸ்தானங்களில் வியாதி என்று கேடு பலன்கள் ஏற்படலாம். ஒவ்வொரு லக்னம் ராசிக்கும் ஒவ்வொரு கிரகம் யோகத்தை செய்யும். சில கிரகங்கள் அதன் அதிபத்திய தன்மைக்கு ஏற்ப அவயோகங்களை செய்யும் என்றாலும் பிரதான கிரகமான தேவகுரு வியாழனும் அசுரகுரு சுக்கிரனும் அவரவர் ஜாதகங்களில் பலம் பெற்று இருந்தால்தான் சுகபோக சுக வாழ்க்கை கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் இத்தருணங்கள்ல மிதுன ராசினியர்களான உங்களுக்கு கார், பங்களா, நிலம், பூமி ஆகியவற்றிற்கு அதிபதி செவ்வாய். ஆனால் அதற்கு மேல் கட்டப்படும் கட்டிடங்கள், அடுக்குமாடி, சொகுசு பங்களாக்கள், தோட்ட வீடுகள் போன்ற நவீன கட்டிடங்களுக்கு அதிபதி சுக்கிரன் ஆவார். அது மட்டுமில்லாமல் ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் இருந்தால்தான் இதே போன்ற வசதியான யோகம் கிடைக்கும். அதேபோல் சுக்கிரன் அருள் இருந்தால்தான் ஒருவருக்கு விதவிதமான வாகனங்கள், ஆடம்பர கார்கள், சொகுசு வண்டிகளில் பயணம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும். அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுடைய யோகங்கள் என்ன என்று பார்க்கும்போது, சுக்கிரன் என்றால் இன்பம் என்று பொருள் கொள்ளலாம். அன்பு, பாசம், காதல் ஆகிய 3 இன்பங்களை அளிக்கக்கூடியவர் சுக்கிரன். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறார். இதன் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். விரையாதிபதியான அவர் நீச்சம் பெறுவது நன்மைதான் என்றாலும் சுக்கிரன் உச்சம் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகவும் விளங்குவதால சில இடர்பாடுகள் ஏற்படலாங்க. உறவினர்கள் பகை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சில நல்ல காரியங்கள் ஏற்பட இருக்கு. பஞ்சாயத்துகள் இழுபறி நிலையில் இருக்குங்க. பிள்ளைகளால் சில பிரச்சனை வரலாங்க. அதனால் அவர்களை உங்களுடைய மேற்பார்வையிலேயே வைத்துக் கொள்வது நல்லது. அவர்களை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல குரு பகவானும் அதிசாரமாக கடகராசிக்கு பயிற்சியாகி உச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் உச்சம் பெற்று நேரத்தில் சஞ்சரிக்கிறாங்க. இதனால் கல்யாண கனவுகள் நனவாயிருக்கு. கடமையில் இருந்த தோய்வு அகல இருக்குதுங்க. குருவினுடைய பார்வை பலன் அதிகம் என்பதால எதிர்பார்ப்புகள் இக்காலத்தில் எளிதில் நிறைவேற இருக்கு. இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேருங்க. இதுவரை அடிக்கடி ஆரோக்கிய குறைபாட்டால் அவதிப்பட்டு வந்த நீங்கள் இப்போது உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத மாற்றங்கள் கிடைக்க இருக்குதுங்க. உயர் அதிகாரிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. கொடுக்கல் வாங்கலில் தாராளம் காட்டுவீங்க. வளர்ச்சிக்கு உறுதுணையாக பிற இனத்தாரின் அறிமுகம் கிடைக்க இருக்குதுங்க. மூடி கிடந்த தொழிலுக்கு சிறப்பு விழாக்களை நடத்தி வைக்க இருக்கீங்க. வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை தனது சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சியை மேற்கொண்டு வரும் மிதுன ராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல சனி பகவானும் வக்ர இயக்கத்திலே இருக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 8, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். அஷ்டமாதிபதியான அவர் வக்ரம் பெறுவது நன்மைதான் என்றாலும் பாக்கியாதிபதியாகவும் சனி விளங்குவதால் தொழிலில் சில குறுக்கீடுகள் வரதாங்க செய்யும். தொல்லை தரும் எதிரிகளின் பலம் கூட இருக்கு. உற்றார் உறவினர்களில் ஒரு சிலர் உங்களை விட்டு விலக நேரிடுங்க. கடமையை செவ்வனே செய்வது இயலாது. அது மட்டுமில்லாமல் இந்த தருணங்கள்ல பலமுறை செய்த பிறகுதான் வெற்றி காண முடியுங்க. பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கும் நேரம் என்பதால் கவனத்தோடு இருங்க. அது மட்டும் இல்லாம மிதுன ராசினியர்களை பொறுத்தவரை பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க இருக்கு. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட்டாளிகள் பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. இந்த தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகள் நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் கவனமாக இருப்பது அவசியங்க. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.